ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், Realme P4 Lite 5G இந்த ஃபோன் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா அப்படி சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடையாக வரீங்க, நம்ம சேனலை முடிவு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. இந்த ஃபோனோட டிஸ்பிளே சைஸ் வந்து 6.7 இன்ச் ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 144 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. பிரைட்னஸில் வந்து 1800 வந்து பீக் பிரைட்னஸில் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு நம்மளுக்கு எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுப்பாங்க. அதே போல் இவங்களும் எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. இந்த ஃபோன் வேறு எதுவுமே இல்லைங்க, Realme C83 5G அந்த ஃபோனை தான் டிங்கரிங் பண்ணி Realme P4 Lite 5G அப்படின்னு சொல்லி கொண்டு வர போகிறாங்க. ரெண்டும் ஒரே ப்ரைஸ் தான். அமேசானில் ஒன்று, இதில் ஒன்று வரப்போகுது, அதாவது ஃப்ளிப்கார்ட்டில் ஒன்று வரப்போகுதுங்க. இதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு 144 ஹெர்ட்ஸ் ரிப்ரசன்ட் கொடுக்கறனால நம்மளுக்கு ஸ்க்ரோல் பண்ணுறது, மூவ்மெண்ட் ஸ்பீடு எல்லாமே ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. அதனால் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே வந்து லேக் ஆகிற ஃபீலே இருக்காதுங்க. அப்புறம் பிரைட்னஸ் அளவும் 1800 கொடுக்கறனால வெளிச்சத்தில் யூஸ் பண்ணும்போது கூட டிஸ்பிளே வந்து பிரைட்டாக தெரிஞ்சு ஃபான்ஸ் எல்லாமே நல்லா நீட்டாக தெரியுங்க. அடுத்து கேமரா. நம்மளுக்கு கேமரா வந்து 13 எம்பிக்கான ரேர் கேமரா, பின்னாடி 13 எம்பிங்க. அப்புறம் 2 எம்பிக்கான டெப்த் கொடுக்குறாங்க. இந்த 13 எம்பி கேமரா வச்சு 1080p 30 fps ஷூட் பண்ணிக்க முடியுங்க மேக்ஸிமம். ஃப்ரண்ட்டில் 5 எம்பிக்கான செல்ஃபி கேமரா இருக்குதுங்க. இன்னொரு 2000-3000 போட்டால் இதோட பெட்டர் குவாலிட்டியில் கேமரா குவாலிட்டியில் நம்மளுக்கு ஃபோன் கிடைக்குங்க. சப்போஸ் எனக்கு இந்த பட்ஜெட் இதுவே போது, நார்மல் யூசேஜுக்கு தான் அப்படிங்கிறோம், இந்த ஃபோனை தாராளமாக எடுக்கலாங்க. சப்போஸ் இல்லை எனக்கு கேமரா கொஞ்சம் பெட்டராக வேணும் அப்படின்னா 2000 சேர்த்து போடுங்க. இந்த வாரம் நல்ல ஃபோனில் இருக்குது. அப்புறம் பேட்ரி 7000 mAh பேட்ரிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 15 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுக்குறாங்க. இந்த செக்மெண்ட்டில் ஒரு 7000 mAh பேட்ரி வந்து எல்லோரும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போலாம் நார்மல் யூசேஜுக்கே பேட்ரி வந்து நிற்கிறதில்ல. அப்படி இருக்கும்போது இது 7000 mAh காட்டி பரவாயில்ல, ஒரு 1.5 நாள் நார்மல் யூசேஜ் நிற்கிங்க. அப்புறம் நம்மளுக்கு இந்த கேம் அப்படி விளையாடுறீங்க அப்படின்னா ஒரு 10 hours 12 hours அந்த சார்ஜ் வச்சு கம்ப்ளீட்டாக நிற்கிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 15 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுக்குறாங்க. நம்ம ஒரு 1.25 மணி நேரம் அந்த ரேஞ்சில் வந்து சார்ஜ் போட்டால் தான் சார்ஜ் வந்து கம்ப்ளீட் ஆகுங்க. அப்புறம் 4GB ரேம் வேரியன்ட் இருக்குது, 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் மொபைலும் இருக்குதுங்க. அப்புறம் 6GB ரேம் வேரியன்ட் இருக்குதுங்க. நீங்கள் எடுக்கிற அப்படின்னா 6GB ரேம் அது மாதிரி ஹை வேரியண்ட்லேயே எடுத்துக்கங்க. ஏன்னா ஸ்டோரேஜ் வாய்ஸ் அப்கிரேட் பண்ணணும், அது மாதிரி எல்லாம் ஆண்ட்ராய்டு அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னால நம்ம ஸ்டோரேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக போயிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஸ்டோரேஜ் கொஞ்சம் பெட்டராக எடுத்துக்கலாம். அடுத்ததோட ப்ராசஸ் MediaTek Dimensity 6300 அப்படிங்கிற ப்ராசஸ்ங்க. இந்த ப்ரைஸ்க்கு ஒரு நல்ல ப்ராசஸ். ஏன்னா 15,000க்குள்ளே 13,000க்கு வருது அப்படின்னா அந்த 13,000க்கு எல்லா ஃபோன்லேயும் இந்த ப்ராசஸ் தான் இருக்குது. அதே போல் இவங்க இதே ப்ராசஸ் தான் கொடுத்துறாங்க. மேபி இன்னும் கொஞ்சம் கேமரா குவாலிட்டி இன்னும் பெட்டராக கொடுத்து இன்னும் பெட்டராகவே இருந்திருக்கு. ஏன்னா எல்லா ஃபோன்லேயுமே கேமரா 50 MP கொடுத்துருவாங்க, சும்மா கண்ண முடி 50 ஓட்டுருவாங்க. அது மாதிரி இவங்களும் அப்படி ஏதாவது போட்டிருந்தால் பரவாயில்ல. இல்லை 13 தான் கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் ஓகே. அடுத்து 7.9 mm திக்னஸ், ஸ்லிம்மான ஃபோன் தாங்க. ஏன்னா 7000 mAh பேட்டரி இருந்தாலும் நம்ம 7.94 mm திக்னஸ் தான் கொடுக்குறதுனால கொஞ்சம் ஸ்லிம்மாகவே இருக்குங்க. IP64க்கான வாட்டர் ஸ்டாண்ட் இருக்குதுங்க. தண்ணி துளிகள், மழை துளிகள் இது மாதிரி மேலே விழுந்தால் ஃபோனுக்கு ஏதோ டேமேஜ் பாதிப்பு ஏற்படாதுக்கிறாங்க. அப்புறம் நம்மளுக்கு சாக் அண்டு மிலிட்ரி கிரேட் கொடுத்துறாங்க. சாக்கு ஹீட்டில் ஆகாது அப்படின்னு சொல்லி மிலிட்ரி கிரேட் சாக் ப்ரூஃப் கொடுத்துறாங்க. அடுத்தது ஆண்ட்ராய்டு 16 வரப்போகுதுங்க. 5G சப்போர்ட் இருக்குது. இந்த ஃபோன் வேறு எதுவுமே இல்லைங்க, Realme C83 5G அப்படிங்கிறத டிங்கரிங் பார்த்து Realme P4 Lite அப்படிங்கிறத லான்ச் பண்ண போகிறாங்க 5G. ஓகேங்களா? அப்புறம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை முடிவு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்புறம் நீங்கள் எத்தனை பேர் Realme மொபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு யூஸ் பண்ண Realme மொபைல் எப்படி இருக்குதுன்னு கூட சொல்லுங்கள். ஏன்னா புதுசாக எடுக்க போகிறவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு Realme மொபைல் எப்படி இருக்குன்னு சரிங்களா? அப்புறம் இந்த ஃபோனோட சொல்லிவிட்டேன், இதை ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா பேட்டரிக்காக ஒரு நார்மல் யூசேஜ் ஃபேமிலி ஓரியன்டான மொபைல் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். மற்றபடி வேண்டாங்க, வேறு மொபைல் நல்ல மொபைல் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.